வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு பெயர்கள் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம மரபு பெயர்கள் தொடர்பாக 2 வீடியோ பதிவுகள் கொடுத்துருப்போம். அந்த 2 வீடியோ பதிவுகளுமே முழுமையாக அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மரபு பெயர்கள் தான் பார்த்துருக்கோம். இந்த பதிவில் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மரபு பெயர்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மரபு பெயர்களை ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு கேள்விகள் கேட்கப்படும். நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களிலிருந்து எந்த கேள்வி கேட்டாலும் அதில் ஒரு கேள்வி கூட பிழை இல்லாமல் சரியான விடை நம்ம அளிக்கிறதுல தான் நம்முடைய வெற்றி இருக்குது. சரிங்களா? எந்தெந்த புத்தகத்திலிருந்து இந்த மரபு பெயர்களாக நம்ம தொகுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் 2003 to 2008 அந்த காலகட்டங்களில் இருந்த தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய மரபு பெயர்கள் தான் பார்க்க போகிறோம். மரபு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது முன்னோர்கள் எந்த பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. யானை கன்று அப்படிங்கிறது தான் மரபு சொல். இதை யானை குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கூறுவது மரபு பிழை. சரிங்களா? இப்போ நம்ம இளமை மரபு சொற்கள் பார்க்க போகிறோம். அதில் தாவரங்கள் காய்களினுடைய இளமை மரபு பார்க்க போகிறோம். அவரைக்கு அவரையினுடைய இளமை பேர் அவரை பிஞ்சு. வெள்ளரிக்கு வெள்ளரியினுடைய இளமை பேர் வெள்ளரி பிஞ்சு. அதே போல் தான் கத்தரிக்கு அதனுடைய இளமை பேர் கத்தரி பிஞ்சு. கத்திரி அப்படின்னு எழுதக்கூடாது. சரிங்களா? இது தவறு. கத்திரி அப்படின்னு எழுதக்கூடாது. கத்தரி அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா? அதே போல் தென்னையினுடைய இளமை பேருக்கு தென்னங்குறும்பை. வாழையினுடைய இளமை பேர் வாழை கச்சல். மாம்பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய இளமை பெயர் மாவடு. அடுத்து நம்ம விலங்குகளினுடைய இளமை பெயர் பார்க்க போகிறோம். குருவிக்கு குருவியினுடைய இளமை பேர் குருவி குஞ்சு. கழுதையினுடைய இளமை பேர் கழுதை குட்டி. மானினுடைய இளமை பேர் மான் கன்று. சிங்கத்தினுடைய இளமை பேர் சிங்க குருளை. கோழியினுடைய இளமை பேர் கோழி குஞ்சு. எருமையினுடைய இளமை பேர் எருமை கன்று. நாயினுடைய இளமை பேர் நாய்க்குட்டி. புலியினுடைய இளமை பேர் புலிப்பரல். ஆட்டினுடைய இளமை பேர் ஆட்டுக்குட்டி. பன்றியினுடைய இளமை பேர் பன்றிக்குட்டி. பூனையினுடைய இளமை பேர் பூனைக்குட்டி. கீரியினுடைய இளமை பேர் கீரிப்பிள்ளை. சரிங்களா? அதே போல் அந்த தென்னங்கன்று இருக்கு இல்லையா, தென்னங்கன்று அப்படின்னு சொல்லக்கூடியது மரபு பிள்ளை. அதை தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒளி மரபில் பாருங்கள். ஒளி மரபில் குயில் கூவும். கிளி கொஞ்சும் அல்லது பேசும். சிங்கம் முழங்கும். சில அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் பழைய புத்தகத்திலே கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மயில் அகவும் பல முறை நமக்கு டிஎன்பிசியில் கேட்டது. அதே போல் கூகை குளரும், இதுவுமே நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நரி ஊளையிடும். காகம் கரையும். குதிரை கனைக்கும். யானை பிளிரும். அடுத்து வினை மரபு சொற்கள், அதாவது ஒரு செயல். அப்பம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பூரா நம்ம கொறித்து திங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தின் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நல்லா நிறையா சாப்பாடு, ரசம், கூட்டு, பொரியல்னு சொல்லி நல்லா சாப்பிடும் இல்லையா, அதை உண் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்பம் தின். நெல், இப்போ நெல் தூத்துவாங்க இல்லையா, பதறு தனியாகவும் நெல்மணி தனியாகவும், அதை என்னது நெல் தூற்று. நீர் பாய்ச்சு, தோட்டத்தில் எல்லாம் நீர் பாய்ச்சுறாங்க இல்லையா, நீர் பாய்ச்சு. காய்கறி அரி. இந்த அரினா சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவது. சரிங்களா? அடுத்து களை பறி. களை எடு அப்படிங்கிறது என்னது, ஒரு மரபு பிழை. களை பறி. அடுத்து பாட்டு பாடு. இலை பறி. சரிங்களா? இலை பறி. மலருக்கு கொய் வரும் இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா பூனாலும் கொய் தான். இலை பறி. பழம் தின். மலர் கொய். அடுத்து நம்ம பறவைகளினுடைய ஒளி மரபு சிலது பார்க்க போகிறோம். ஆந்தை அலரும். காகம் கரையும், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்.
சில தகவல்கள் வந்து ரிப்பீட்டடாக கூட வரலாம். சரிங்களா? சேவல் வந்து என்னது? கூவும். கோழி வந்து கொக்கரிக்கும். குயில் கூவும். புறா வந்து குணுகும். சரிங்களா? சில சமயம் வந்து புணுகும் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. மயில் அகவும். கிளி பேசும். கூகை குளரும். தொகை மரபு. தொகை மரபுனா அந்த கூட்ட மரபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது. மக்கள் நிறையா இருந்தாங்கன்னா அது மக்கள் கூட்டம். அதே போல் பசுக்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஆணிரை அப்படின்னு சொல்லணும். ஆடுகள் மொத்தமாக இருந்துச்சுன்னா என்னது? ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், மேலும் சில விலங்குகளுடைய இளமை பெயர்கள் பார்த்துடலாமா? அணில் இருக்குது பார்த்தீங்களா? அணிற்பிள்ளை, கீரிப்பிள்ளை, சிங்கக்குருளை, புலிப்பரல். யானையினுடைய இளமை பேர் வந்து யானைக்கன்று. மானுக்கு வந்து மான்கன்று. எருமைக்கு வந்து எருமைக்கன்று. குதிரைக்கு வந்து குதிரைக்குட்டி. நாய்க்கு வந்து நாய்க்குட்டி. பூனைக்கு பூனைக்குட்டி. ஆட்டுக்கு வந்து ஆட்டுக்குட்டி. குரங்குக்கு குரங்குக்குட்டி. கழுதைக்கு கழுதைக்குட்டி. பன்றியினுடைய இளமை பேர் வந்து பன்றிக்குட்டி. எலிக்கு வந்து எலிக்குட்டி அப்படின்வாங்க. சில இடங்களில் எலிக்குஞ்சு அப்படின்னும் சொல்லுவாங்க. பொதுவாக அந்த முட்டையிட்டு பொரிக்கும் இல்லையா, அதை வந்து குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ எலிக்குட்டி அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து விலங்குகளுடைய வாழிடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான மரபு பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். ஆடுகள் வந்து அடைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்த வந்து ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முல்லை நில ஊர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பட்டி பாடி அப்படின்னு சொல்லி முடியும். வக்கம்பட்டி, வாடிப்பட்டி, செம்பட்டி அப்படின்னு சொல்லி முடியும். அதெல்லாம் என்னன்னா மேய்ச்சல் நிலங்கள். சரிங்களா? முல்லை நில பகுதிகள். அதனால் அந்த பட்டி போட்டு அந்த கால்நடைகள்லாம் பராமரித்ததுனால அந்த ஊர்களுக்கெலாம் வந்து பட்டி அப்படின்னு சொல்லி வரும். அதே போல் வாடி அப்படின்வாங்க. அதாவது அதிகமான மேய்ச்சல் பரப்பு இல்லாமல் அந்த பட்டிக்குள்ளேயே அந்த கால்நடைகள்லாம் மேய்ச்சலுக்கு போக வாடி போயிருக்கும். இறையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. போதுமான அளவுக்கு அந்த இறையில் அதெல்லாம் வாடி போயிருக்கு. அதனால் சில இடங்களில் வந்து பாடி வாடி அப்படின்னு சொல்லுவாங்க அழைத்து இருக்கக்கூடிய இடத்த. அதனாலே சில ஊர் பெயர்களாக இருக்குது. மாரம்பாடி அப்படின்லாம் ஊர் பெயர்கள் இருக்குது முல்லை நில பகுதியில். சரிங்களா? குதிரை வந்து அடைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்த வந்து குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கோழியை வந்து அடைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்த வந்து கோழி பண்ணை அப்படின்வாங்க. மாடு வந்து அடைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்த மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானையை வந்து அடைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்த வந்து என்னது? யானை கூடம். சரிங்களா? கூட்டம் கிடையாது, யானை கூடம். வாத்துக்கள் வந்து நம்ம அடைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்த வந்து என்னது? வாத்து பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விலங்கு பறவை இவைகளுடைய ஒளி மரபு, அவற்றினுடைய சவுண்டு வந்து பார்க்க போகிறோம். ஆந்தை அலறும். கழுதை கத்தும். காக்கை கரையும். கிளி கொஞ்சும் பேசும். குதிரை கனைக்கும். குயில் கூவும். கோழி கொக்கரிக்கும். சிங்கம் முழங்கும். நரி ஊளையிடும். புலி உருமும். மயில் அகவும். யானை பிளிரும். அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஈச்ச மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய இலைகளை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஈச்சம் ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பனைக்கு வந்து பனையோலை, தென்னைக்கு வந்து தென்னம்போலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோளத்தினுடைய தட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெம்மு தண்டு, அதை வந்து என்னது? சோளத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கம்புக்கும் கம்பந்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மாவினுடைய இலை வந்து என்னது? மாவிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்ப மரத்தினுடைய இலை வந்து வேப்பந்தழை அப்படின்னு சொல்லுவாங்க. தாழை மலர் இருக்கு இல்லையா, அதனுடைய இதில் வந்து தாழை மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னைக்கு வந்து தென்னை ஓலை. மூங்கிலினுடைய இலை வந்து மூங்கில் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. கமுகு பாக்கு இருக்கு இல்லையா, அதனுடைய இலையை வந்து என்னது? கூந்தல்னு சொல்லுவாங்க. கமுகங் கூந்தல். பனைக்கு வந்து பனையோலை. பலா மரத்தினுடைய இலை வந்து பலா இலை. வாழை மரத்தினுடைய இலை வந்து வாழை இலை. நெல் இருக்கு இல்லையா, நெல் கேழ்வரகு இவற்றினுடைய இலையை வந்து என்னது? நெல் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேழ்வரகு தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறிகளுடைய இளமை பெயர் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கு வந்து பிஞ்சு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தென்னங்குரும்பை. மா வடு. வாழை கச்சல். முருங்கைக்கு பாருங்கள், முருங்கை பிஞ்சு. வெள்ளரிக்கும் வெள்ளரி பிஞ்சு.
அடுத்து செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம். செடி கொடி மரங்கள்லாம் தொகுப்பாக இருந்துச்சுன்னா அதற்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆலமரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆலங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு போட்டிருப்பாங்களே அதை வந்து என்னது கம்பங்கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சோளம் போட்டிருந்தாலும் சோளங்கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பனைமரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா பனந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பனம் காடு அப்படின்னும் சொல்லுவாங்க. சவுக்கு மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னது சவுக்கு தோப்பு. சோளக்கொல்லை சொன்னேன் இல்லையா, சோளம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது சோளக்கொல்லை. பலாமரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா பலாக்காடு தான், சரிங்களா. பலா தோப்பு வராது, பலாக்காடு. அதே போல் தென்னை மரத்துக்கு வந்து தென்னந்தோப்பு. தேயிலைக்கு வந்து பாருங்கள் தேயிலை தோட்டம். பூக்கள் இருந்துச்சுன்னா அது பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து பொருட்களினுடைய தொகுப்பு. ஏற்கனவே பார்த்தது சிலது வரும் பாருங்கள். ஆடு நிறையா இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தை. திராட்சை பழங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பழக்குலைகள், திராட்சை குலை. மாடு அப்படின்னு பொதுவாக இருந்துச்சுன்னா அப்படின்னு வந்தால் நிறை, அப்போ அதுக்கு வந்து நிறை வரணும். இப்போ மாடு அப்படின்னு வந்துச்சுன்னா மாட்டு மந்தை, சரிங்களா, பொதுவான பேர். கல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது குவிச்சு வச்சுருந்தாங்கன்னா கற்குவியல். வேல மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா வேளங்காடு. யானைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது யானை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிலங்களில் யானை பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சாவிக்கு வந்து சாவி கொத்து. பசுக்கு வந்து பசு நிறை, ஆனாலே பசு தான். வைக்கோல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வைக்கோர் போர், சரிங்களா, வைக்கோர் போர். பொருளுக்கேற்ற வினைமரபு. ஒரு பொருளுக்கும் ஏற்றது போல் வினைமரபு இருக்குது, அதை பார்த்துடலாமா. சொன்னேன் இல்லையா, சோறு உண், பழம் தின், கோலம் இடு கோலமிடு, தீ மூட்டு இல்லைன்னா நெருப்பு மூட்டு, நீர் குடி பருகுன்னு வரக்கூடாது, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய், பானை வனை அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், மரபு சொல்ல வந்து நமக்கு பொறுத்து சொல்லியிருக்காங்க. குமரன் பழம் தின்றான், காலையில் சேவல் கூவியது, ஆட்டு மந்தை வருகிறது, எங்கள் ஊரில் வாழை என்னது வரும் வாழைத்தோப்பு, மன்னிக்கணும், வாழை தோட்டம் உள்ளது, குயில் வந்து கூவியது, சரிங்களா. அடுத்து பாருங்கள், மேலும் சில வினைமரபுகள் கொடுத்துருக்காங்க. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, சரிங்களா, சுவர் கட்டுன்னு வரக்கூடாது, சுவர் எழுப்பு. அடுத்து என்னது, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூக்கொய், இலை பறி, பானை வனை, சரிங்களா. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், நாய் கத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், நாய் குரைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். குலைத்ததுன்னு சொல்லக்கூடாது, லை வரக்கூடாது, ரைதா வரணும். நாய் குரைத்தது. அப்படியே வரிசையாக ஒளிமரபு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆடு கத்தும், ஆந்தை அலரும், எருது எக்காலமிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், கிளி பேசும், குரங்கு அளப்பும், குயில் கூவும், சிங்கம் முழங்கும், கூகை குளரும், நரி ஊளையிடும், ஓநாயும் ஊளையிடும். அதே போல் புலி உருமும், பன்றியும் வந்து உருமும், சேவல் கூவும், பூனை வந்து சீரும், பாம்பும் வந்து சீரும், புறா குணுகும், யானை பிளிரும், மயில் அகவும், எலி கீச்சிடும், வண்டு முரளும், சரிங்களா, வண்டு வந்து முரளும். அடுத்து வினைமரபு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்பு, அம்பு வந்து என்னது, எய்தார், அம்பு எய்தார். சோறு உண்டான், ஆடை வந்து என்னது, நெய், ஆடை நெய்தார். தண்ணீர் குடித்தான், உமி, உமி இருக்கு இல்லையா, நம்ம அந்த நெல்லினுடைய மூடி, அந்த நெல்லுக்கு பிரித்தா உமி அப்படின்னா தோல், அதை உமின்வாங்க. உமி கருக்கினாள், பால் பருகினாள், ஓவியம் புனைந்தான், பூ பறித்தான்,
சரிங்களா. பூ வந்து கொய்தான் வரணும், பறித்தான் வரக்கூடாது. சரிங்களா. கூடை முடைந்தார், மரம் வெட்டினான், சுவர் எழுப்பினான், மாத்திரைக்கு பாருங்கள், மாத்திரை விழுங்கினான், முழுங்கினான் வரக்கூடாது, மாத்திரை விழுங்கினான், செய்யுள் இயற்றினான், முறுக்கு தின்றான். அடுத்து பாருங்க, நாய் குரைக்கும், நரி ஊளையிடும், யானை பிளிரும், குதிரை கனைக்கும், பன்றி உருமும், சிங்கம் முழங்கும். கீழே வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க, அதையுமே நம்ம பார்த்துடலாமா? பாருங்க, குயில் என்ன செய்யும்? குயில் வந்து கூவும், குயில் கூவும். அடுத்து நரி வந்து ஊளையிடும், நரி ஊளையிடும். காக்கை வந்து என்னது? கரையும், காக்கை கரையும். சிங்கம் வந்து முழங்கும், சிங்கம் முழங்கும். குதிரை வந்து கனைக்கும், குதிரை வந்து என்னது? கனைக்கும். ஆந்தை தான் வந்து என்னது? அலறும், ஆந்தை அலறும். அடுத்து பாருங்க, பலா பிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சரிங்களா. பலா பிஞ்சு கிடையாது, பலா மூசு அப்படின்னு சொல்லணும். வாழை பிஞ்சு கிடையாது, வாழை கச்சல் அப்படின்னு சொல்லணும். இதுதான் சரியான மரபு சொல், இளமை மரபு. அதே போல் முருங்கை பிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் முருங்கை சரடு அப்படிங்கிறது தான் மிகச்சரியான இளமை பெயர். சரிங்களா. முருங்கை சரடு. அவரை பிஞ்சு அப்படிங்கிறத அவரை பொட்டு அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா. அவரை பிஞ்சை விட அவரை பொட்டு வந்து என்னது? நம்ம ரொம்ப பொருத்தமான இளமை பெயர். சரிங்களா. நியூ புக்கில் வந்து முருங்கை பிஞ்சு அவரை பிஞ்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இது அதனால் நீங்கள் முருங்கை பிஞ்சுக்கும் அவரை பிஞ்சுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா முருங்கை சரடு அவரை பொட்டுக்கு நீங்கள் ஆப்ஷனில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். சரிங்களா. மாம்பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, மாவடு. அதே போல் இளந்தேங்காய்ன்னு சொல்லக்கூடாது, என்னது? வழுக்கை அப்படின்னு சொல்லணும். முற்றிய தேங்காய் அப்படின்னு சொல்லக்கூடாது, நெற்று அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. முற்றிய தேங்காய் வந்து என்னது? நெற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 2003 2008 எடிஷன் புக்கில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த முறை வந்து இந்த தந்த பலகை இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த 2003 2008 எடிஷனில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலிக்குட்டி அப்படிங்கிறத எலி குஞ்சு அப்படின்னு சொல்கிறது தான் சரியான இளமை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தென்னை ஓலைன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் நியூ புக்கில். அதை வந்து ஓல்டு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க? தென்னங்கீற்று அப்படிங்கிறது சரியான இளமை பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நியூ புக்கில் வந்து நமக்கு மான் கன்று தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து என்னது? மான் கன்று அப்படிங்கிறது தான் சரியான இளமை மரபு பெயராக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து பெயர் மரபு சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, எலி குஞ்சு, குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, கீரி பிள்ளை, பசுக்கன்று, பன்றிக்குட்டி, மான் கன்று, யானை கன்று. சரிங்களா. அடுத்து வந்து ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, நாய்க்குட்டி. பழைய புத்தகத்தில் புலிக்குட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் புலிப்பரல் அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா. பூனைக்குட்டி, சிங்கக்குருளை. சரிங்களா. அடுத்து தாவரங்களுடைய உறுப்பு பெயர்கள் பாருங்கள். சோளத்தட்டைன்னு பார்த்தோமா, சோளத்தட்டுனாலும் தட்டைனாலும் ஒன்று தான். சரிங்களா. அடுத்து தாழை மடல், வாழை இலை, வேப்பந்தலை, மூங்கில் இலை, கமுகங்கூந்தல், முருங்கை கீரை, தென்னங்கீற்று, தென்னை ஓலையும் வரும். சரிங்களா. பனையோலை, மாவிலை, நெல்தாள். சரிங்களா. நெற்றாள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அடுத்து செடி கொடி மரங்களுடைய தொகுப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூந்தோட்டம், வாழை தோட்டம், வாழை தோப்பு கிடையாது, வாழை தோட்டம். அடுத்து கருப்பங்கொல்லை, கருப்பங்கொல்லை, சவுக்கு தோப்பு, பனங்காடு, மாந்தோப்பு, தேயிலை தோட்டம், சோளக்கொல்லை, தென்னந்தோப்பு, வேளங்காடு. அடுத்து பொருட்களுடைய தொகுப்பு பெயர்கள் பாருங்கள். ஆட்டு மந்தை, பசு நிறை, வீரர் படை, வீரர் அணி அப்படின்னும் சொல்லுவாங்க. திராட்சை குலை,
அதே போல் எறும்புக்கு வந்து என்னது எறும்பு சாறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் இருக்கு பாருங்கள். எறும்பு சாறை, யானை கூட்டம், கற்குவியல், வைக்கோல் போர். அடுத்து வந்து நம்ம வினை மரபு சொற்கள் பார்க்க போகிறோம். பறவை விலங்குகளுடைய ஒலிக்குரிய சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஒலி எழுப்புறது ஒரு வினை தானே, அதனால் இந்த மாதிரி நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆந்தை அலறும், பறவைகளுக்கு பார்த்துடலாம். அடுத்து குயில் கூவும், கோட்டான் குளரும், வாத்து கத்தும், வண்டு முரளும், காக்கை கரையும், குருவி கீச்சிடும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும். அடுத்து விலங்கினுடைய ஒலிமரபு பாருங்கள். கழுதை கத்தும், சிங்கம் முழங்கும், கர்ஜிக்கும். ஆனால் இப்போ கர்ஜிக்கும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல, சிங்கம் முழங்கும் தான். நாய் குரைக்கும், பன்றி உருமும், புலி உருமும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், பசு கத்தும், யானை வந்து பிளிரும். அடுத்து பெயருக்கேற்ற வினைச்சொற்கள் பாருங்கள். அப்பம் தின், ஏர் உழு. சரிங்களா? ஏர் உழு. திரியை கொளுத்து, களை பறி, நார், நார் கிளி, நெல் தூற்று. சரிங்களா? நெல் தூற்று. இலை பறி, கதிர் அறு, அறுவடை செய்கிறோம் இல்லையா, கதிர் அறு. கல் உடை, காய்கறியை அரி, நீர் பாய்ச்சு, பழம் தின். அடுத்து பாருங்க. பாட்டு பாடு, கூரை வேய், சோறு உண், கோலம் இடு, குடம், அதாவது பானைன்னு சொல்கிறோம் இல்லையா, பானை வனை, குடம் வனை, தயிர் கடை, பாய் பின்னு. சரிங்களா? கூடைக்கு தான் முடை வரும். சரிங்களா? பாய் வந்து பின்னு. விளக்கை ஏற்று, தீ மூட்டு, பால் பருகு, வெற்றிலை தின், படம் வரை, விடை கூறு, உணவு பரிமாறு, சோறு சமை, விதையை விதை, அம்பை எய், சந்தனம் பூசு. அடுத்து பயிற்சியில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம் பாருங்கள். பசு, பசுக்கு வந்து என்னது, பசு கன்று. சரிங்களா? பசு கன்று. பன்றி குட்டி, பன்றி குட்டி. சிங்க குருளை, கீரிக்கு வந்து பிள்ளை. சரிங்களா? கீரி பிள்ளை. குளவி இருக்குது பார்த்தீங்களா, குளவி அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு வரும். சரிங்களா? குளவி. அடுத்து அடைப்புக்குறியில் உள்ள சொற்களுள் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுவுமே வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. கோடிட்ட இடத்தை நிரப்புக இருக்குது பாருங்கள். யானை பிளிறுகிறது, ஓவியர் படம் வரைந்தார், குயவர் பானை வனைந்தார், நான் தேநீர் பருகினேன். அளவாக குடிக்கிறோம் இல்லையா, பால் தேநீர்லாம் ஒரு டம்ளர் தான் குடிப்போம், அதெல்லாம் பருகினேன். தண்ணி வந்து நம்ம 1 லிட்டர் 1/2 லிட்டர் கூட மடமடன்னு குடிப்போம், அப்போ தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பசு கன்றை ஈன்றது, ஆறுமுதன் பாட்டை பாடுகிறான், அலை அடிக்கிறது, அலை வீசுகிறதுன்னு வராது, அலை அடிக்கிறது, முதியவர் கூடை முடைகிறார், ராமன் கூரை வேய்ந்தான், தாயார் சோறு சமைத்தார். ஆக்கினார் வரக்கூடாது, சோறு சமைதான். சரிங்களா? அடுத்து பாருங்க. தாவரம் விலங்கு ஆகியவற்றுடைய இளமையை குறிக்கும் மரபு சொற்கள். வாழை கன்று, தென்னம்பிள்ளை, மாங்கன்று. விலங்குகளுக்கு பாருங்கள். பசுங்கன்று, பன்றிக்குட்டி, புலிப்பரல், குதிரைக்குட்டி, மான்கன்று, யானைக்கன்று, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, சிங்கக்குருளை. அடுத்து வந்து பறவை விலங்குகள் எழுப்பும் ஒலியை குறிப்பதற்கும் மரபு சொற்கள் இருக்குது, அவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டடாக வரதுனால கொஞ்சம் ஸ்பீடாக கூட சொல்வேன். சரிங்களா? ஆந்தை அலறும், கோழி கொக்கரிக்கும், குயில் கூவும், காக்கை கரையும், கிளி கொஞ்சும் பேசும், மயில் அகவும். பாருங்க. ஒளி மரபு. ஆந்தை அலறும், நாய் குரைக்கும், கூகை குளரும், நரி ஊளையிடும்,
காகம் கரையும். ஒரு பக்கம் பறவைகள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் விலங்குகள் கொடுத்துருக்காங்க. மயில் வந்து அகவும், சிங்கம் வந்து என்னது முழங்கும். குயில் கூவும், எருது வந்து எக்காலமிடும். கோழி கொக்கரிக்கும், யானை வந்து பிளிரும். கிளி பேசும், குதிரை கனைக்கும். வண்டு முரளும், எலி கீச்சிடும். புறா குணுகும், ஆடு கத்தும். சேவல் கூவும், குரங்கு அளப்பும். வினைமரபு பாருங்க. சோறு உண்டான், முறுக்கு தின்றான், பால் பருகினான், தண்ணீர் குடித்தான். பூ பறித்தால் வரக்கூடாது, பூ கொய்தால் தான் வரணும். பாருங்கள், மாலை மாலை தொடுத்தால், மாலை கட்டினால்னு சொல்லக்கூடாது. ஓவியம் புனைந்தால், கூடை முடைந்தார், பாய் பின்னினார், ஆடை நெய்தார், சுவர் எழுப்பினார், மரம் வெட்டினார், உமி கருக்கினான், மாத்திரை விழுங்கினாள், அம்பு எய்தார், செய்யுள் இயற்றினார். அடுத்து மரபு பிழைகளை வந்து நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் செய்ய அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்னு வரக்கூடாது, வீசியது அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து என்னது, தென்னம் ஓலையில் இல்லைன்னா தென்னங்கீற்றிலிருந்து நார் எடுத்தார் வரக்கூடாது, நார் கிழித்தார் அப்படின்னு தான் வரணும். அணில் பழம் தின்றது அப்படின்னு தான் வரணும். கொடியில் உள்ள மலரை பறித்து வா அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? பாருங்க, ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம என்னது கோடிட்ட இடங்களுக்குரிய கூட்டப்பெயர்களை எழுதி நிரப்ப சொல்லியிருக்காங்க. கூட்டப்பெயர்கள் அதனுடைய விடையெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், மரங்கள் அடர்ந்த சோலையில் மயில் அகவ குயில் கூவியது. மரங்கள் அடர்ந்தது வந்து என்னது சோலை. கானாலே சோலைன்னு சொல்லுவோம் இல்லையா, காடு தான் சோலை. ரைட்டு, இப்போ போகலாமா? பள்ளி விடுமுறையில் தன் அத்தை வீட்டுக்கு வந்த எழிலி வயல்வெளியை சுற்றி பார்க்க சென்றாள். அங்கு ஆட்டு மந்தையை கண்டாள். வயலின் ஒரு புறத்தில் நெற்குவியல், சரிங்களா, நெற்குவியல் காணப்பட்டது. அதனை பார்த்து கொண்டே சென்ற எழிலி அருகில் இருந்த தென்னந்தோப்புக்குள் நுழைந்தாள். அடுத்து வந்து மரத்தில் தேங்காய் குலை குலையாக தொங்குவதை கண்டால் வானில் பறவை கூட்டம், சரிங்களா, வானில் பறவை கூட்டம் பறந்து செல்வதனை கண்ட எழிலி மிகவும் மகிழ்ந்தாள். அங்கு மரநிழலில் உட்கார்ந்திருந்த ஒரு சிறுமி மலர்களையெல்லாம் கோர்த்து மாலை ஆக்குவதை, சரிங்களா, மாலை தொடுப்பதை அப்படின்னு வரணும். சரிங்களா, மாலை தொடு தானே வந்திருக்கு, அப்போ மாலை தொடுவதனை கண்டால். சரிங்களா? இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து முடிவடைகிறது. சரிங்களா? ரிப்பீட்டடாகவே வந்தாலும் நீங்கள் 1க்கு 2 முறை அதை மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது உங்களுடைய மனதில் வந்து நன்றாக பதியும். சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.